Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Chapter 1ல created questions போட்டிருந்தோம். 12th standard பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் created sums பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் சாப்டரை ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா புக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதில் இருக்கிற ஐடியாஸ் என்ன, ஃபார்முலாஸ் என்ன, எப்படி சம்ஸ் போடுறாங்க, எப்படி உங்களுக்கு ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறாங்க, எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறாங்க, எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்ற ஐடியாலாம் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய நாலேஜ் இன்னும் இன்டெப்த்தாக பில்ட் ஆகும். கான்செப்ட் இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதாவது நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த புக்கை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்குள்ளார இங்கே ஒரு 1 மார்க் மறைஞ்சிருக்கான்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 58 1 மார்க்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கிரியேட்டிவ் சம்ஸில். நல்லா படிக்கிற மாணவர்கள், கொஞ்சம் மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்கள், சென்டம் எடுக்கணும் அப்படின்ற மாணவர்கள் ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தெரியாத கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தேடி பார்க்கணும், எங்கே இருக்குது புக்கில் இருந்து எப்படி கேட்டிருக்காங்க இந்த கொஷின் சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய லிங்க் நான் கொடுத்துருப்பேன். நான் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கீயும் கொடுத்துருப்பேன். அப்போ ஆன்சர்ஸ் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 45 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொஷின்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் 3 மார்க் கொஷின்ஸ் ஒரு 42 கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு 17 கொடுத்துருக்கேன். டோட்டலாக ஒரு 162 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் 162nd கொஷின் மட்டும், கடைசி கொஷின் மட்டும் 3rd சாப்டர்லேருந்து கொஞ்சம் மாறி வந்துருச்சு. 161 கொஷின்ஸ் டோட்டலாக இருக்கும். கடைசி 5 மார்க்கை இக்னோர் பண்ணிடுங்க. அப்போ இந்த 3 மார்க் கொஷினில் ஒரு 42 இருக்கும், 5 மார்க் கொஷினில் ஒரு 17 இருக்கும், டோட்டலாக ஒரு 162 இருக்கும். அதில் 17 5 மார்க் கொஷினில் 16 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கடைசி ஒன்று விட்டுடுங்க 161. ஏன்னா 3rd சாப்டர்லேருந்து வந்திருக்கு. வேணா 3rd சாப்டர் கொஷின் நீங்கள் பார்க்கலாம் வேணாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கும் போது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது, ஒரு யூடியூப் சேனல் வழியா இந்த மாதிரி கிடைக்கும் போது தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு ரேர் சான்ஸ். அதாவது இந்த வருஷம் நம்ம 12th வந்துட்டோம். 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இன்னும் டவுட் படிச்சாதான் நம்மளால நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். நல்ல மதிப்பெண் எடுத்தா என்ன நடக்கும் நல்லாவே தெரியும். நாலேஜ் கெயின் பண்றீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும், ஸ்கூல்ல ஸ்மார்ட்டா இருப்பீங்க. நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர்லயும் நீங்க நல்லா ஸ்போர்ட்டிவா எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். ஆகவே படிப்பை தாண்டி ஒரு நாலேஜ் கெயின் பண்றதுக்கும் செகண்ட் சாப்டர்ல இந்த மாதிரிலாம் 1 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மெட்ரோ கருணாகரன் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்காக 12th ஸ்டாண்டர்டுக்காக நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இதோட கீயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், இதோட சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் புரியல அப்படின்னா நீங்க அந்த சொல்யூஷன் எடுத்து பார்க்கலாம். நீங்க நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.